மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்கம் கொண்டு 1 கிலோ அரிசி கூட ஆனாச்சுன்னா ஓங்கி கண்ணத்துல நான் என் கர்ப்பத்துல ஒரு குழந்தை தரிக்குது, என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடான்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா எதுக்காக பெத்துக்கிட்டீங்க? மனசுதாங்க காரணம். மனசை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். பைசா வேணும். என்ன வேணும்னாலும் பண்ணலாம். மனைவி வந்து சொசைட்டிக்கு உருப்படியான வேலை பண்றாங்க. இவங்க வந்து பெத்தவங்க வந்து உருப்படி இல்லங்க, பெத்தவங்க இல்லங்க. ஆனா வந்து நீங்க உங்க வைஃபை எதிர்பார்க்கறீங்க. எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கிறோம்ல, உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க மாட்டீங்களா? அடிச்சு தெரு ஓரத்துல பிச்சைக்காரங்க மாதிரி தெரியாம விடுறதுக்கு ஓல்டேஜ் ஹோம்ல போய் விடுறது ரொம்ப நல்லதுங்க சார். 25,000 சம்பாதிக்கிற நீங்க 46,000 கணக்கு பாக்குறீங்களா? வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். நாங்கெல்லாம் என்ன, நான் மாடா மேய்ச்சிட்டு இருக்கோம், வாழ்ந்து தான் பாக்குறோம். ஒரு 3 நாள்ல தின்னு தீத்துருவாங்க அப்படின்னீங்கல்ல. இப்படி சொந்த நம்பிக்கையிலே காலம் ஓடிடும் நினைக்காதீங்க. ஒரு 25 வருஷம் முன்னாடி முதியவர்களுக்கு வந்து போற்றக்கூடிய பொசிஷன்ல இருந்தாங்க. இப்ப இருக்கிற ரோல் வந்து தண்டசோர் ரோல் தான். All contents provided by this channel is meant for educational purpose only. இங்க 2 தரப்பை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. பெரியவர்களை முதியோர் இல்லத்துல சேர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நோ, எக்காரணம் கொண்டு போய் அப்படி விடப்படாது முதியோர் இல்லங்கள்ல. What bro, it's very wrong bro. அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தரப்பு இந்த பக்கம் இருக்காங்க. நம்ம முதல்ல ரியாலிட்டிஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். சட்டு புட்டுன்னு ஆரம்பிங்கயா. சடங்கு ஏதாவது பண்ணணுமா என்ன? இன்னைய தேதிக்கு வீட்டுல பெரியவங்களை வச்சு பாக்குறது, அவங்களை கவனிச்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கு. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். முதல் ப்ராப்ளம் ஸ்பேஸ். பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு, கிட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு. இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ, அதாவது தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ. நிச்சயமா. ஓ, தேர்ட் பர்சன் தான் அப்பா அம்மாவும். நிச்சயமா. அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிட்டா உங்களுக்கு பாரமாவும் இருக்கு, ஏதாவது பிரச்சனை காரமாவும் இருக்கு. இன்னைக்கு பெரியவங்களை வச்சு பாத்துக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்கு? எங்க பிரைவசி இருக்க மாட்டேங்குது. உங்க பிரைவசி ரொம்ப பாதிக்கப்படுது. சின்ன சிறுசுங்க இளம் ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. வேற இன்னைக்கு பெரியவங்களை வைத்து பார்த்துக் கொள்வதில் என்னென்ன சிரமங்கள்? பிரைவசி தான் சார் போகுது. என்ன காரணம் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வந்தாருன்னா வரும்போதே வயிற்று தடவிட்டு வருவார், பசிக்குதுன்னு. பிகாஸ் லாங் டிராவல். பசி குடல புடுங்குறதா வா வந்த உடனே சம்பந்தமே இல்லாம அவங்களோட நாத்தனாரோட பையன் இருந்தாங்களே, அவங்க எங்க கல்யாணம் பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியம் இல்லாத ஒரு விஷயம். தேவை உள்ளானு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, என்னோட அம்மாவா இருந்தா என் மேல ஒரு பொசசிவ்னஸ், அவருடைய அம்மாவா இருந்தா அவர் மேல ஒரு பொசசிவ்னஸ். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது. இப்ப நானும் ஒர்க்கிங், என் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங். இன்னைக்கு இப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம், பரவாயில்ல, டிஃபன்ல போயிடலாம். சாம்பாருக்கு ரசனைக்கு வா. நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். இதையும் நம்ம பண்ணுனா, என் மாமியார் இந்த கேஸ் நான் சொல்றேன். ஆனா இவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சுகர் இருந்தா கடலை சட்னி அரைக்க முடியாது சார், தேங்காய் போட்டு சட்னி அரைக்க முடியாது. வெங்காய சட்னி தான் வேணும்னு சொல்லி எங்க வீட்டுல ஒண்ணு உசரம் வாங்கிட்டு இருக்குது. கூட ஒர்க் பண்றவர் அந்த மாதிரி யாராவது பார்த்தா வீட்டுக்கு வந்து அது என்ன அவர்கிட்ட அப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு இந்த ஜெனரேஷனோட போற அந்த ஃபாஸ்ட்ல அவங்களுக்கு போக முடியல. அதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க சார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்கம் கொண்டு 1 கிலோ அரிசி கூட ஆனாச்சுன்னா ஓங்கி கண்ணத்துல காசு பணத்தை இப்ப இருக்க லைஃப்க்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப முக்கியம் மேடம். பணம் இருந்தா காசை அழிச்சுக்கிட்டு நமக்கு நாமே செலவச்சுக்கலாம். நான் என் மாமியாரையோ அம்மாவையோ பாத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாது. வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன முன்னேறிட போறீங்க? உனக்கு புரியல மச்சான், பார் தெளிவா சொல்றேன். மாரல் வேல்யூ வேலை கிடையாது. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் சார். நான் ஒரு தாயா இருக்கிறேன். நான் என் கர்ப்பத்துல ஒரு குழந்தை தரிக்குது, என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடான்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. என்ன இன்னைக்கு என்ன ஆபீசரா இருப்ப, என்ன இதுவா இருப்ப? எதுக்காக பெத்துக்கிட்டீங்க? உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? தாய் தகப்பனை ஒதுக்கின பிறகு அப்புறம் என்னங்க ஃபியூச்சர்? நாளைக்கு நான் வேலைக்கு போல, என் புருஷன் மட்டும் வேலைக்கு போறாரு. பக்கத்துல 5000 10,000 கடன் வாங்குறேன், வட்டிக்காரன் வந்து மாசத்துல ஒரு நாள் நின்னு கத்துறான். 9க்கு பிறந்தவனே பொட்ட மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க. வெள்ள வாடா. அம்மா அப்பா பாக்குற உங்களுக்கு சந்தோஷமா? மனசுதாங்க காரணம். மனசை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். மணி நோ மணி. வேணான்னு பைசா வேணும், பைசா இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. பணம் இல்லன்னா இந்த உலகத்துல நீ மனுஷால் கூட்டத்துல வாழ முடியாது. சொன்னாங்க பொண்ணு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். பொண்ணு மனுஷிதான், பொண்ணு மனுஷிதான். அவளுக்கும் சென்ஸ் இருக்கு. ஒரு நாள் நீ நாற்காலியில உட்கார்ந்து பார். அவளும் நரம்பாலையும் சதையாலையும் எலும்பாலையும் செஞ்ச ஒரு ஜடம் தான். ஆம்பளைக்கு கை கால் வலிக்கிற மாதிரி பொம்பளைக்கு கை கால் வலிக்கும். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். 8 மணி நேரம் வேலை பார்த்தானா 9வது மணி நேரம் அவ தூங்க போறது கிடையாது. ஆசிரமத்துல விடணும்னு அவசியம் கிடையாது மேடம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆசிரமம் கிடையாது அது நாங்களும் மாசம் காசு கட்டி தான் அவங்கள பாத்துக்க வைக்கிறோம். சும்மா போய் தெருவுல விடுறோம்னு கிடையாது. அப்படியா? அப்படிதான். பாயம்மா பேசுனதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? சார், அவங்களோட குழந்தைய வந்து அவங்க எங்க விட்டுருக்காங்கன்னு கேளுங்க சார். கிரீச்ல விட்டுருக்காங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா நீங்க? எல்லாம் ஒரே கூட்டத்துல ஓடுற மட்டைங்க தான். ஒரே மட்டையெல்லாம் இல்ல, 2 வேற மட்டை. அது அந்த பக்கம் இருக்கே. நக்கல்யா அவனுக்கு.
நான் சம்பாத்தியம் பண்ணணும், நான் வேலைக்கு போகணும், நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம குழந்தை ஏன் கொண்டு போய் நம்ம அங்க போய் சேர்க்கணும்? நம்ம குழந்தைய வந்து நம்ம வளர்க்க வேண்டாமா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்து சொல்லுங்க. நம்ம குழந்தை, நம்ம பேரன் பேத்திகளை நம்ம பெற்றோர்கள் வந்து வளர்க்க வேண்டாமா? ஒரு சாதம் ஒரு குழம்பு வச்சா எனக்கும் எங்க வீட்டுக்காரரும் எதை கட்டின பாவத்துக்கு வந்தாலும் கம்முன்னு போயிடுவாரு. இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால் தான் கொடுப்போம். ஓ சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துடலாம். ஆனா அவங்கன்னா ஒரு சாம்பார்ல கத்திரிக்காய் போடணும், உருளைக்கிழங்கு போடணும், இது கேரட் போடணும், வெண்டைக்காய் போடணும், எல்லாம் போடணும். சரிங்களா? காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தாது மேடம். அரிசி கிலோ 8 ரூபாய், ரேஷன்ல கோதுமை 3 ரூபாய் தான்ட்டு சப்பாத்தி சாப்பிடும். 3 மாசம் என் மாமியார் குழந்தை பிறந்ததுல இருந்து ஏப்ரல் மாதம் என் குழந்தை பிறந்தான், ஜூலை செப்டம்பர் வரைக்கும் என் கூட இருந்தாங்க. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? சத்தியமா நம்ப மாட்டீங்க, என் ப்ரொவிஷன் 7500 ரூபாய். என் வீட்டுக்காரர் என்னமா அப்படின்னாரு, தெரியாதுப்பா நீயே பாத்துக்க ப்ரொவிஷன். இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. பக்கத்துல இருக்க ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப இருந்ததையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 3 மடங்கு ஏறிடுச்சு. என் மாமியார் போன அடுத்த மாசமே அதே 1800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இப்ப வந்து கால்குலேட், நீங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து கால்குலேட் பண்ணி மட்டுமே பாக்குறீங்க. சரியா? பெற்றோர்களோட சந்தோஷத்தை நீங்க ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நீங்க சொன்னீங்க 7500 ஆச்சு ப்ரொவிஷன் சொல்லிட்டு, அவங்களுக்காக என்ன வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லட்டுமா? Can you please list out? நான் வரிசையா சொல்றேன். அத கப்புன்னு பிடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. காலையில எழுந்தனே அவங்களுக்கு ரஸ்க் வேணும். 20 ரூபீஸ் இல்ல 46 ரூபீஸ். சரி 46. சரிங்களா? 40 பீசஸ் இருக்கும், அந்த 3 நாள்ல சாப்பிட்டு தீத்துருவாங்க. 3 நாள்ல சாப்பிட்டு தீத்துருவாங்க. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல. சரி, இதே இது 30 டேஸ்க்கு எவ்வளவு ஆகும் கால்குலேட் பண்ணிக்கங்க. 2 2 4 4 2 8. ஓகேடா. அதே மாதிரி ஒரு இட்லி பண்ணினோம் அப்படின்னா, சாம்பார்னா அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணனா நான் லஞ்சுக்கு அதே வச்சுவேன். ஆனா அவங்களுக்கு காலைல வச்சு சாம்பார் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. பழைய காய்கறி இருந்தா குழந்தை பெத்து 2 மந்த்ஸ் ஆன நானே ஃப்ரிட்ஜ்ல வச்சு நானே சூடு பண்ணி தான் சாப்பிடணுமே ஒழிய அவங்க சாப்பிட மாட்டாங்க. மனுஷன் சாப்பிடுவானா இத? இதெல்லாம் என் லைஃப்ல நானே எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அடுத்தவங்கள்ட்ட இருந்து அக்க பக்கத்துல திருடி எல்லாம் நான் சொல்லல. ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்க தான். 25,000 சம்பாதிக்கிற நீங்க 46 ரூபாய் கணக்கு பாக்குறீங்களா? I need to pay my house rent, maintenance. ஃபியூச்சர்ல எப்படி உங்க குழந்தை உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகுது? தேவையில்ல. எப்படிங்க சொல்றீங்க? Honestly saying தேவையில்ல. வேணாங்கற அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்குங்கற. என் பையனுக்கோ என் மருமகளுக்கோ கஷ்டமா வந்தா ஹானஸ்டா நான் வெளியேறேன் மேடம். உண்மையாக நிச்சயமாக. But once you also will attain the old age. But I'll give up. சகோதரிக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. உங்க மாமியார பத்தி இவ்வளவு சொல்லி அதுக்கு எல்லாம் அடுக்கி வச்சு ரொம்ப நல்லா அழகா பேசுனீங்க. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டியும் திட்டுவேன். சொல்லிரு ராஜா. அவங்க ஊர்ல இருக்காங்க, என் கூட சண்டை போட்டு அவங்க பேசுறது இல்ல. நான் சண்டை போட்டுக்கிட்டேன், அதனால பேசுறேன். இப்ப புரியுது. இல்ல ரியாலிட்டி ஒண்ணுமே நீங்க சொல்ல வேணாம். நான் ஒத்துக்கிட மாட்டேன். நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. உங்க கைதட்டல் இப்ப வீண். ஏன்னா இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தா கொஞ்சம் பப்ளிக்ல சொல்ல வேணாமேன்னு நினைக்கிறேன். என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகட்ட. இல்ல கொஞ்சம் வேணவே வேணாம். இது சொன்னதே போதும். இதே நாங்க தாங்க முடியல. இதே மாதிரி வேற ஒன்னு சொல்லட்டுமா? அம்மடி. என்னோட கேள்விக்கான பதில் வந்துருச்சு, போதும், அது போதும். அவங்க சொன்னது எல்லாமே பழி வாங்குற மாதிரியே தான் இருந்தது. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா முன்னாடி இருந்து போயிடு. போ அங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. அது போட்டதை தின்னுட்டு பேசாம உட்காந்துக்க அப்படின்னு பழி வாங்குற மாதிரியே தான் இருக்கு. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். அங்க போட்டது தின்னுட்டு எல்லாம் இல்ல மேடம். அங்க ப்ராப்பர் மெனு கொடுத்துருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் பேசலாங்களா? போட்டதை தின்னுட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மோசமான வார்த்தையா தெரியும்னா, நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா? என்ன வார்க்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அவ்வளோத்தை தின்னு தீத்துருவாங்க அப்படின்னீங்க, ரைட்டா? ஒரு 3 நாள்ல தின்னு தீத்துருவாங்க அப்படின்னீங்கல்ல, அதுவும் இதுவும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. தனக்கு நாக்கு இருக்கிற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவனை இன்னொரு சொல்லிட்டான். இப்படி சொந்த நம்பிக்கையிலே கால ஓடிரும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு ஃபுட், அவங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹாபிட்ஸ் தனியா ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி வீட்லயே சமைச்சாங்க அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி ஏற்படுது. உதாரணம் ரொம்ப நல்லதா இருக்கு. நார்மலா பெரியவங்க என்ன ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுக்க கூட சிரமமா இருக்குங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கான்னு கேக்குறேன். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க காட்டிக்கிட்டீங்க. 2 பேர் வர்க்கிங்கா இருக்கும்போது, ஹஸ்பண்ட் 2 பேர் வர்க்கிங்கா போகும்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நம்மளோட என்ஜாய்மெண்ட் அப்படியே ஃபுல்லா பாதிக்கப்படுது. என்ன மாதிரி? நம்ம ஏதாவது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க, போக முடியாது வர முடியாதுங்கிற மாதிரி. அப்ப நான் இருக்கும்போது தெரியாது அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போது தான் தெரியும். சில ஒய்ஃப்லாம் கேர்ள்ஸ் தான் நல்லா குவாலிஃபை வராங்க. சப்போஸ் ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பட் அவங்க கேரியர் அஃபெக்ட் ஆகுது. அட கன்றாவியே. எப்படி பார்த்தாலும் குறை இருக்க போறது.
இவங்க வந்து லாங் லைஃப் இருக்காங்க. இது வந்து இவங்கள பாத்துக்கிறது வந்து லாங் டர்ம்ல இட் won't yield anything. சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதுதான். நீங்க சொல்றது ஓகே, பிராக்டிகலா பாக்குறப்ப ஓகே மாதிரி தெரியுது. ஆனா பேசும்போது அவங்கள லாங் லைஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லலே ரொம்ப அயற்சியா சொல்றீங்க. சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? உண்மையாவே வந்து என்ன ஆகுதுன்னா 75ன்றது ஒரு நார்மல் ஏஜ் சார், ஒரு மிடில் கிளாஸுக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க அவங்க 75 இவங்க வந்து 45 வரைக்கும் அவங்களோட இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களோட இண்டிவிஜுவல் ட்ரீம்ஸ் எப்பதான் ஃபாலோ பண்ணுவாங்க? படிச்சதும் வேஸ்ட். மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். ஆனா இவ்வளவு கால்குலேட் பண்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. வைஃப் வந்து PhD பண்ணிருக்காங்க, அது வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண. நான் கூட PhD தான் பண்ணிருக்கேன். இஸ் இட் விமனால வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். அவங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். இவங்கள வந்து கவனிக்கிறது இல்ல, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது. விமனோட growth அஃபெக்ட் பண்றது இந்த பேரண்ட்ஸ் தான் சார். பாத்தியாடி, இதுக்கு தான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். நான் டீச்சரா ஒர்க் பண்றேன். எங்க மாமியாருக்கு நான் முடிச்சு வச்சுட்டு 6:30 பஸ் ஏறி 86 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு 7:30 வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க. நீங்களே உங்களை வந்து உங்க கேரியரை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. லாங் டர்ம்ல பார்த்தா அவங்களோட ஹெல்த் போயிடும். நீங்க ஒரு தாயை வந்து பின்னாடி தர மாதிரி மனைவி ஏன் தள்ள மாட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த மனைவியை நீங்க அந்த நிலைக்கு தானே கொண்டு வருவீங்க. மாட்டுனாடா மானஸ்த மனைவி வந்து படிச்சு சொசைட்டிக்கு உருப்படியான வேலை பண்றாங்க. இவங்க வந்து ஒரு பெத்தவங்க வந்து உருப்படி இல்ல. பெத்தவங்க இல்லங்க, என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? பெத்தவங்க வந்து 60 வயசுக்கு மேல அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? இவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்க தவிர சோஷியலா பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. பேசாம வாய கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. அவங்க வந்து வீட்டுல இருக்காங்க தவிர மத்தபடி எந்த கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இவங்க அந்த டைம் ஒவ்வொரு மினிட்டும் she can contribute to society. ஒரு வைஃப் பத்தி அவ்ளோ கேரா சொல்றாரு, வெல் அண்ட் குட். பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். அதே கேர அவங்க அப்பா அம்மா மேல காட்டுற இவர் கேரியரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? குட் கொஸ்டின். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வைஃபையும் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மாவையும் பாத்துக்கலாம் இல்லையா? 30 வருஷம் பார்த்து உங்க அப்பா அம்மாக்காக உங்களுக்கு வந்து திங்க் பண்ண முடியல. ஐயோ, கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. யாரும் பாத்துக்க மாட்டேன்னு சொல்லல. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடுவுல அந்த வைஃப்க்கு திங்க் பண்ற அளவு உங்களுக்கு அப்பா அம்மாக்கு திங்க் பண்ண முடியலையா? ஐயோ, நல்ல கேள்வியா கேக்குறாரே. நான் வந்து நீங்க உங்க வைஃபை எதிர்பார்க்கறீங்க. எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கிறோம்ல, உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க மாட்டீங்களா? எல்லாம் டப்பு நடிக்கிறீங்க. அப்பா அம்மாவே ஒய்ஃப் தான் பண்ணணும்ன்றாங்க, என்ன விட்டுறாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பண்ணுங்க. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? சமையல் பண்றது நான் பண்ண முடியாது. சாப்பாடு போறது நான் பண்ண முடியல. இல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க, நீங்க பிராக்டிகலா பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறீங்க. இனி இந்த பொய்களும் கட்டு கதைகளும் எடுபடாது. உங்க வைஃப பத்தி அவ்ளோ கேர் எடுத்துக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியலையா? இட்ஸ் வெரி வெரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். ஏய், உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. கேக்குறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. எங்க அப்பா அம்மா நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லல. எங்க அம்மா அப்பா எப்பா அம்மாக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்ல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அதெல்லாம் யாரும் சொல்ல மேடம். ஒரு அறையில இப்படி இருந்துக்கிட்டு இல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இல்ல நான் சொல்றது கவனிங்க. கஷ்டமா இருக்கு. ஐயய்யய்ய, பேசவே விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற. உமனுக்கு ஒரு கேரியர். சார், நீங்க சொன்னதே தான் திரும்ப சொல்றீங்க. நீங்க அந்த பெண்ணுடைய உரிமையை காப்பாத்துறது மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டிட்டு எப்படி இருந்தாலும் பொண்டாட்டி தான் செய்யணும். ஐயோ, எல்லா பக்கம் அணக்கட்டுறேன். பாவ கெரியர் பாதிக்கப்படுதுங்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த வேலையை. அவங்க உங்க அம்மா அப்பா தானே. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. இப்போ வந்து எப்படி தெரியுமா முடிவு எப்படி வரும்னா, அவங்க வந்து வெளியாள கொண்டு வந்து விடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. நீங்க வெளியாள் இல்லையே, நீங்க வெளியாள் இல்லவே இல்ல. நீங்க இல்ல மேடம், நான் சொல்றத சொல்லட்டும், அப்புறம் நீங்க பேசுங்க. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அந்த டைம்ல நான் இருக்கணும் எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கறதே வந்து என் வைஃப் இருக்கணும்ன்றது. உங்க அப்பா அம்மா எதிர்பார்க்கறது தப்புங்கறத நீங்க புரிய வச்சு. அவங்களுக்கு சொன்னா புரியாது சார். உங்க வைஃபைக்கும் கேரியரை பார்க்க சொல்லிட்டு நீங்களும் உங்க அப்பா அம்மாவை பாத்தீங்கன்னா நீங்க மனுஷர். நீங்க மனுஷர். நல்ல ஜனங்க கிடைக்கிறது கஷ்டம்யா. நல்லா பழகுங்கய்யா. வந்து நீங்க பிராக்டிகல் சொல்யூஷன் பாருங்க மேடம். பிராக்டிகல் சொல்யூஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நீங்க அந்த கன்சர்வேட்டிவ் தாட்ல இருந்து தயவு செஞ்சு இல்ல கன்சர்வேட்டிவ் இல்ல ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இல்ல கன்சர்வேட்டிவ் இல்ல மேடம். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். இல்ல கவலைப்படல. என்ன எப்படி முடிவு போறீங்க நீங்க? ஓகே, நீங்க கவலைப்பட்டிருந்தா அது ஒரு விஷயமாவே இருந்திருக்காதுங்க சார். இப்படிலாம் பண்ண வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. உங்க அப்பா அம்மாவை பாக்குறது ஒரு விஷயமாவே இருந்திருக்காது உங்களுக்கு. சரி, அது எப்படி? ஆனா அது எனக்கு தெரியாது. பட் என்னோட எம்ப்ளாய்மென்ட்ல நான் பண்ண முடியாது. ஒன்லி ரீசன் இஸ் ஃபைனான்சியல் சப்போர்ட். உங்க வைஃப் உங்களுக்கு கொடுக்கிறது ஃபைனான்சியல் சப்போர்ட். அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறீங்க தட்ஸ் இட் அதையும் என் வைஃபையும் டயர்ட் ஆயிடுவா வேலைக்கு அனுப்ப முடியாது தட் இஸ் the only thing காவால கை விட்டாலும் காரியத்தோட தான் கை விடுவாரு தாசன். காரணம் கொண்டும் நீ முதியோர் இல்லத்தில் சேர்க்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அதற்கு என்ன காரணம் சொல்லுவீர்கள்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நம்ம பேரண்ட்ஸை நம்ம பாத்துக்கிறத விட யார் நல்லா பாத்துக்குவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா நம்மளால மட்டும் தான் நம்ம பேரண்ட்ஸ் நல்லா பாத்துக்க முடியும். சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், எது சந்தோஷங்கிறது நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்மள சின்ன வயசுல இருந்தே நம்மள வளர்த்திருக்காங்க. பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. சோ அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம அவங்ககிட்ட அடி வாங்கியிருப்போம், சந்தோஷமா பாராட்டு வாங்கியிருப்போம், எல்லாமே வாங்கியிருப்போம். சின்ன வயசுல நீ என்ன படத்துல கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அவர்களால திடமா இருக்கிற வரைக்கும் பாத்துக்க முடியும். இப்ப இதே மாதிரி அவர்கள் திடீர்னு நடக்க முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா? ஐயோ, நான் பாத்துக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு 1000 வழி வந்துரும். அதுல ஒரு வழி தான் இந்த முதியோர் இல்லம். நான் பாத்துக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு நிமிஷம் நான் எப்படி வேணாலும் பாத்துக்குவேன். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். நான் பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு. ஏன்னா நான் முதியோர் இல்லம் வச்சு நடத்துறாள். என்கிட்ட ஒரு 23 பேர் இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். சார், இங்க அது இல்ல, நான் என் அம்மா அப்பா வச்சு பாத்துக்க நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வழி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி என் வாழ்க்கையை மாத்திப்பேன். நான் உங்ககிட்ட கொண்டாந்து அவர் கேட்கிறார். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சார் ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல உங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி, அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இது எக்ஸ்ட்ரீம் கேஸ்லாம் கிடையாது. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுகிறவர்கள் ரொம்ப குறைவு தான் தமிழ்நாட்டுல. தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. உலக அளவுல பார்க்கிறப்ப வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிற காரணத்தினால முதியோர் இல்லத்துல போய் தான் சேர்க்கணுங்கிற நெருக்கடி எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்க டிபேட்டுக்கு எடுத்துட்டு இருக்கோம். இத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? தமிழ்நாட்டுல முதியோர் இல்லங்கள் கூடி போச்சுன்னா ஒண்ணு எடுத்துக்கிட்டு இல்ல. என்ன நெருக்கடி வந்தாலும் நம்ம வச்சு பாத்துக்கோன்னு நினைக்கக்கூடிய உள்ள எண்ணிக்கை தான் அதிகம். ஆனால் எல்லோருக்கும் அவருடைய நிலைமை இருக்கா சார்? நீங்க எல்லோருக்கும் அவருடைய நிலைமை இருக்கா? அதை சொல்லுங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன சாத்தியப்படாம போயிருச்சு? நீங்க என்ன மாதிரியான எண்ணத்தை விதைக்கிறீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் படுக்கிற மாதிரி போயிட்டா கூட உன்னால வச்சு பாத்துக்க முடியாது. இது ஏன் விதைக்கிறீங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். படுத்துட்டா என்ன சார் பண்ணுவீங்க? ஒரு வேளை சொல்லுங்களேன், படுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க வீட்லயுமே எங்க பூட்டி இருக்காங்க. ஆக்சுவலா எங்க தாத்தா, எங்க பாட்டியோட அம்மா. வயது என்ன இருக்கும்? புரோட்டாசியுடன் 60 முடிகிறது. இப்பவும் அவங்களுக்கு எஞ்சி நடக்க முடியாது. எப்போ ஒரு பேரனோ பேத்தி யாரோ கூட இருந்துட்டே இருப்போம். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ஆக்சுவலி நானும் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றோம். அப்படியே எங்க மாமியாருக்கு முடியாம விஷயம் நாங்க ஜாப் குவைட் பண்ணிட்டு என் மாமியார் பார்த்து அவ்வளவுதான். ஒரு ஆள் வேலையை விட்டுட்டு பாத்துக்க வேண்டியது. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அவங்க சொன்னாங்க, அதை நான் செஞ்சிருக்கேன் சார். மாமனாருக்கு கிட்னில கேன்சர் இருந்தது. சோ டாக்டர் சொல்ற பிரிஸ்கிரிப்ஷன்ஸ், மெத்தடாலஜி எதுவுமே உங்களுக்கு புரியல. she was completely blank. சோ அந்த நேரத்துல அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டது. கம்ப்ளீட்டா 2 months அவங்களோட இருந்து என்னால முடிஞ்சது என் கடமையை என்ன செஞ்சேன். இப்ப அவர் இல்ல, நான் நினைச்ச கூட என்னால அந்த கடமையை செய்ய முடியாது. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு முதியோரை படுத்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணணும், யூரின் டியூப் மாத்தணும். இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் பிராக்டிகலா அவங்களால முடியாது. சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா. இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதன் வழியாக இந்த தனிமை என்பது தவிர்க்கப்படுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சார். என் ரிலேட்டிவ்ல என்னோட பெரியமா என்னோட அண்ணனே முடியலன்னு சொல்லிட்டு ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துட்டாங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். பெரியமா பாக்குறதுக்காக ஒரு வாட்டி ஓல்டேஜ் ஹோம் போனேன். கதவு திறந்த சத்தம் கேட்ட உடனே இருக்கிற அத்தனை பேருமே பெட்ல இருந்து என்ன பார்க்க யாரோ வராங்களோ எட்டி பாக்குறாங்க. இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. அங்க லோனினஸ் அங்க இருக்கு. அப்புறம் அங்க லோன்லினஸ் தனமா இருக்கு. தன்னை பார்க்க யாரோ வர மாட்டாங்க, ஒரு ஏக்கம் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு பார்க் மாதிரி பேசுறீங்க. அங்கே எல்லாரும் முடியாதவங்க. கரெக்டா சொன்னீங்க. அவங்களே சோர்ந்து போய் உட்கார்ந்து இல்லையா? டெபினெட்லி என்ன சார் பண்றாங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க அத்தனை பேருமே நெகட்டிவ் சார் பேசிக்கிறாங்க, பாசிட்டிவ் பேசுறது இல்ல. காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன? சுத்தி அத்தனை பேருமே என்னால முடியல, என்ன வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் ஏதோ கோவத்துல ஏதோ பேசிட்டேன்ப்பா, ஆனா அது பெருசா பேசிட்டாங்கப்பா, எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. அவங்க இன்னும் லோனினஸ் ஆகுறாங்க. ஓகே, என்கிட்ட இருக்கிற கம்ஃபர்ட்டா இருக்கிற இடத்தை விட வேற எந்த இடமே கம்ஃபர்ட் இல்ல சார். என் கூட இருக்கிறது தான் ஒரு பெரிய கம்ஃபர்ட்டான இடமே. புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? 25 வருஷம் முன்னாடி இருந்ததுல முதியவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போற்றக்கூடிய பொசிஷன்ல இருந்தாங்க. இப்ப இருக்கிற இதுல அந்த போற்றக்கூடிய பொசிஷன் அவங்களுக்கு இருக்கவே முடியாது. சும்மா போயா, ஆள்ல இருக்கிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? ஏன்னா அவங்க ரோல்லே கிடையாது ஃபேமிலில. பழைய லைஃப்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எப்படி இல்ல எப்படிப்பா? நிறைய பேர் பிள்ளை பேர் பார்த்தாங்க, அந்த மாதிரி ரோல் இருந்தது. இப்ப அந்த மாதிரி ரோலே கிடையாது. ஒரே பொண்ணு தான் இருக்கணும், என்ன ரோல் பண்ண முடியும்? இப்ப இருக்கிற ரோல் தண்டசோர் ரோல் தான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இப்ப இவர் என்ன ரோல் பண்ணி இருக்கிறாரு ஃபேமிலில? நீங்க என்ன ரோல் சார்? கதாநாயகனா இல்ல அம்மா அப்பா வேஸ்டா? இல்ல நீங்க உங்களோட
தாத்தாவை ரெபர் பண்ண மாதிரி கட்சியான எடுத்துங்க 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். உங்களோட பையன் உங்க அப்பாவை ரெஃபர் பண்ண முடியாத காரணம் சோஷியலா வந்து நிறைய மாறிடுங்க. சார் 1000 மாறட்டும் சார். இல்ல இருங்க பேச விடுங்க. நான் பேசும்போது இப்படி குறுக்க பேசினா எப்படி? என்ன பேசவே விட மாட்டீங்க. நீங்க என்ன ரோல் பண்றீங்க உங்க ஃபேமிலில? நீங்க பேச நீங்க ஹீரோ. இல்ல அன்புனால தான் அனுப்புறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் பொழுது தொன்ன எங்க போன எங்க வந்த ஏன் இந்த ரூம் வந்து பெட்ரூம் மாதிரியா இருக்கு இப்படி கசமசம் கிடக்குதுன்னா ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. நமக்கு அவங்களுக்கு நிறைய கேப் இருக்கு, வயசு வித்தியாசம் இருக்கு. அதனால அவங்க சொல்றது என்னால கேட்க முடியாது. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. சரின்னு தெரிஞ்சா கூட என்னால கேட்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், அவங்க மாதிரி இருக்கவங்களோட போய் சேர்ந்துக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். ஓ நீ அப்படி வரியா? ஆனா எந்த நேரத்திலயும் நான் போயிடுவேன் அப்படிங்கிற நிலைமையில இருந்துட்டு இருப்பேன். இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்களா முதியோர்? நான் இப்ப வீட்டுல தான் இருக்கேன். நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. கொஞ்சம் படபடன்னு பேசாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். எனக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு 5 நிமிஷமே. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. இருக்கட்டும், உங்களை ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் கிடையாது இல்லையா? உங்களை மாதிரி நானும் என்ன மாதிரி நீங்களும் கிடையாது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. ரைட்டு. அவங்க மருமக பிள்ளைங்க, அவங்க இளையவங்க, கொஞ்சம் சின்ன பசங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேக்குறேன் நான். சான்ஸே கிடையாது. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பாடா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள்.